இந்த வீடியோ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் இதை பத்தி பேசியே ஆகணும்னு. ஐயா, வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கணவன் மனைவி பிரிவு நிச்சயம். அதே போல பாத்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை அதிகமாகும். ஆகையினால் தையல் மிஷினை தையல் தைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழில் தொடர்புடையவர்களிடம் தானம் கொடுப்பதே இதற்கு சரியான தீர்வு. தையல் மிஷின் என்னை பொறுத்தளவுல வீட்டில் இருப்பது நன்றன்று. அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி, 1 இன்ச்சு கிழிஞ்சிருச்சுன்னு தச்சு போட்டாலும் சரி, தையல் மிஷின் கூடாது கூடாது கூடாது. துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல். அதனால அது வேண்டாம். இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிற எந்த கருத்துலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100-80 வீட்டில் தையல் மிஷின் இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, தையல் தெரியுமோ தெரியாதோ, பட் வீட்டில் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. பெண்கள் ஒரு தொழிலை கத்துக்கிட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு தொழில் இந்த தையல் தொழில். அதுக்கு அடித்தளமே அந்த தையல் மிஷின் தான். அது வீட்டில் இருந்துச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும், வயிற்று வலி வரும், பல்லு வலி வரும். இப்படி சொல்றதுலாம் மூட நம்பிக்கையோட உச்சகட்டம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, உங்கள நிறைய பேருக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கலாம், உங்க வீட்டில் ஒரு மிஷின் இருக்கலாம், நம்ம வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுக்கு காரணம் இந்த மிஷின் தான் அப்படின்னு அதை தூக்கி தயவு செய்து யாரும் கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையை தயவு செய்து நம்பாதீங்க. அவர் சொன்னதுல ஒரே ஒரு கருத்தை வேணா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னன்னா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம மிஷின் வச்சிருக்கோம்னா அதை யூஸ் பண்ற யாருக்காவது தானமா கொடுங்கன்னு சொன்னாரு. அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணாம ரொம்ப நாள் வச்சிருக்கீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, தையலை கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ற யாருக்காவது அதை கொடுத்துருங்க. அவர் சொன்னதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தையல் மிஷின் கூடாது கூடாது கூடாது.